உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனே நைகையிலே உம்மையெல்லாம் வேறே தெய்வம் உண்மையாய் இல்லை. கள்ளனின்று தள்ளிடாமல் அள்ளி என்னை ஆனைக்கவா சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டிரே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு சங்கீதம் 47 வசனங்கள் 1 முதல் 9 வரை, பிலிப்பியர் 2 வசனங்கள் 6 முதல் 11 வரை. தியானத்திற்கான தலைப்பு சிங்காசனத்திலிருந்து சிலுவைக்கு. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தம்மை தாமே வெறுமையாக்கி மனுஷர் சாயலானார். பிலிப்பியர் 2 அதிகாரம் வசனங்கள் 6-7. கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கு ஆயத்தமாகின்ற நாம், அவர் எங்கிருந்து வந்தார், பிறப்பதற்கு முன்னர் எதை விட்டு வந்தார், பரிசுத்தர் எதற்காக பாவிகள் மத்தியில் மனிதராக வந்து பிறந்தார் என்பதையெல்லாம் நிதானித்து சிந்தித்திருக்கிறோமா? தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். 1 தீமோத்தேயு 3:16. இந்த மகா மேன்மையான சத்தியத்தை நாம் மெய்யாகவே உணர்ந்திருப்போமானால் நமது மனநிலையும் கொண்டாட்ட சம்பிரதாயங்களும் நிச்சயம் மாற்றமடையும். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. சங்கீதம் 11:4. தேவன் தமது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். சங்கீதம் 47:8. தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. சங்கீதம் 45:6. ஆக தேவாதி தேவன் பரலோகத்தில் வாசம் பண்ணும் தேவன், தமது சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து ஆட்சி செய்யும் தேவன். இவர் இந்த பூமிக்கு வந்திறங்கினார் என்றால் இதனை ஜீரணிக்கத்தான் முடிகிறதா? நாம் அவரை அழைத்தோமா? ரட்சியம் என்று கதறினோமா? அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி வெறும் மனிதனாக மாத்திரமல்ல, ஒரு அடிமையை போல ரூபம் எடுத்துதான் மனித சாயலில் இயேசுவாக வந்து பிறந்தார். தேவகுமாரனுடைய இச்செயற்பாடு முன்குறிக்கப்பட்டது. அவர் தமது தெய்வத்தன்மையை இழந்து மனிதனாக வரவில்லை. அவர் முழுமையான தேவனாக, ஆனால் அவர் தமது மகிமைக்கும் வல்லமைக்குமான உரிமையை ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக தமது வல்லமையை கட்டுப்படுத்தி ஒரு மனிதரானார். கடவுள் மனிதனாக உலகில் உலாவினார். இதை சற்று சிந்தித்து பார்ப்போம். பரலோகில் தமது சிங்காசனத்தில் கம்பீரமாக தமது மகிமையில் வீற்றிருந்த அவர் இப்போது ஒரு தாசனாக, அடிமையாக சிலுவையில் தொங்கி தாமே பிதாவின் முகத்தை தேடி கதறினாரே. யாருக்காக? சிங்காசனத்தின் தேவன் சிலுவையில் அனாதையாய் தொங்கியது எதற்காக? இவர் மனிதனாக பிறந்தாலும் பாவமற்றவராக வாழ்ந்ததுவே மானிட வர்க்கத்திலிருந்து அவரை பிரித்து தனித்துவமானவராக அவரை நமக்கு முன்னே நிறுத்தியது. இந்த மனித சாயலில் தேவாதி தேவனுடைய குணாதிசயங்களை மனித முறையிலே நமக்கு வெளிப்படுத்தினார். அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல் நிகழ்ந்திராவிட்டால் கிறிஸ்துமஸ் என்று ஒன்று முக்கியத்துவம் பெற்றிருக்குமா? இருந்திருக்குமா? ஆக மானிடராக வந்த கிறிஸ்துவை, அவரது சாயலை நாமும் நமது வாழ்வில் பிரதிபலிப்போமாக. ஜெபம் செய்வோமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவனே, மனித சாயலில் நீர் வெளிப்பட்டு மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினீர். உமது சாயல் எங்களில் பிரதிபலிக்க ஜெபிக்கிறோம். ஆமேன்.